ஹாய்ப்பா, இங்கே பாருங்கள். அம்மாவோட மதிய லஞ்ச் வந்து பருப்பு சாப்பாடு செஞ்சுருக்கிறேன். கடைக்கு தான். கத்திரிக்காயும் வாழைக்காயும் போட்டு பொரியல். இது வந்து தயிர் சாப்பாடு. தயிர் சாப்பாடா? இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் கிடக்குதுன்னு. காலையிலேருந்து டிஃபன் வேலை முடிஞ்சு சாப்பாடு செஞ்சு எவ்வளோ பாத்திரம் இருக்குது. ஒரு பாதி கழுவிட்டு இதில் இதெல்லாம் கழுவணும். கழுவிட்டு இங்கே தான் முறுக்கு போட்டது. இதெல்லாம் ஒரு சொன்னவனும் என்ன சிந்திருச்சா. காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறனால கூட்டுற கூட நேரம் இல்லை. இங்கே எப்படி கிடக்கு பாருங்க. அடுப்படியெலாம் நீ சுத்தம் பண்ணணும். 1 மணி நேரத்துக்குள்ளே சுத்தம் பண்ணிடணும். லஞ்ச் முடியறதுக்குள்ளே. காலையில் இட்லி போட்டு பருப்பு சாப்பாடு செஞ்சு தயிர் சாப்பாடு கிளறி காய் வணக்கி வர்றவங்களுக்கு டீயும் போட்டு கொடுத்து நினச்சி பாருங்கள் எத்தனை வேலைன்னு. டீ போடப்பா டிஃபன் கொடுத்துக்கிட்டே முறுக்கு மாவு பிணைஞ்சு மறுபடியும் ஒருபடி 1.5 படிக்கு அரிசி ஊற வச்சு மாவும் மாட்டி வச்சுருக்கிறேன் பாருங்க. அங்கே மாவு ஆட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு வேலை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து அம்மா முறுக்கு போட்டிருக்கிறேன். ஒரு படி போட்டு முறுக்கு போட்டிருக்கிறேன் கடைக்கு. அது இல்லாமல் 1 கிலோ போட்டு ரவா லட்டு. நல்லாயிருக்கா? இது வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு 10 ரூபா போடுற மாதிரி பெருசாக பிடிச்சி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக வேண்டான்னு நெய்யிலே தேங்காய் ரவையெல்லாம் வறுத்து முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யிலே வறுத்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்திருக்கேன். டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. 1க்கு 2 கடையில் செய்கிற மாதிரி செய்யாமல் நான் வந்து தனியாக எல்லாமே தேங்காயிலேருந்து ரவையிலேருந்து எல்லாமே நெய்யில் தான் வறுத்து திராட்சை முந்திரியிலையும் நெய்யெல்லாம் வறுத்து அம்மா இதுக்கு வந்து ஒரு 35 தான் வருது. இதோட செலவு வந்து 250 ரூபா வருது. 1 கிலோவுக்கு 250 ரூபாய்க்கு 35 தான் வருது. இப்போ மீதி ஒரு 100 ரூபா தான் கிடைக்கும் 10 ரூபா போட்டாலும். நல்லா பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். பெரிய சைஸாகவே இருக்குது. அதே மாதிரி முறுக்கு வந்து பெருசாகவே போட்டேன் பாருங்கள். இது வந்து 10 ரூபா. விற்கிற விலைவாசிக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. முறுக்கும் கூட கட்டுப்படியாக மாட்டிருக்கு. முறுக்கு 250 ரூபா செலவு பண்ணேன். ஒரு படிக்கு பொட்டுக்கல்ல டால்டா எல்லாம் சேர்த்து. அது கூட 400 முறுக்கு வந்துருச்சு. 40 முறுக்கு வந்துருச்சு. 400 ரூபா ஆயிடுச்சு. 150 ரூபா கிடைக்கும். இது வந்து 100 ரூபா தான் கிடைக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து வேலை செஞ்சு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 250 ரூபா தான் கிடைக்கும். அதில் ஏதாவது ஒன்று இன்னும் உடஞ்சிருச்சுன்னா அந்த லாபம் போச்சு அம்மாவுக்கு வேலை. இன்றைக்கி காலையிலேருந்து இதாக வேலை செஞ்சுருக்கு. நீ எல்லாம் கூட்டி தள்ளி நீ பாருங்கள் எப்படி கிடக்குது. இந்நேரம் எல்லாம் வேலை செஞ்சுருப்போம். இந்த முறுக்கும் இந்த லவா லட்டும் போனதுனால அப்படி எப்படி கிடக்குது. பார்த்தா கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஒரே ஆள் வேலை செய்கிறது. எதை செஞ்சாலும் நான் தான் செய்யணும். அப்படி 10 நாளைக்கு போட்டாலும் அப்படியே தான் கிடக்கு. அதனால் இதை போட்டு காமிச்சிட்டு நான் போய் விலை கழுவிட்டு கூட்டி தள்ளணும்னாத்து வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். மாவாட்டுற வேலை முடிஞ்சது. மாவை வந்து முறுக்கு மாவு ஆட்டையிலே மாவு ஆட்டிட்டு நாளைக்கு டிஃபனுக்கு இன்னைக்கு கோவில் போகணும். சாயங்காலம் எங்கேயாவது. ஒரு வாரமாக 10 நாளாக கோவில் போகாமல் கஷ்டமாக இருக்குது. அம்மாவோட ரெசிபி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏற்கனவே ரவா லட்டு ரெசிபி என்னோடய சேனலில் இப்போ பழைய ரொம்ப முன்னாடி ஒன்று இருக்கும் ரவா லட்டு. போ. அதனால் அம்மாவோட ரவா லட்டு முறுக்கு 10 ரூபா கட்டுப்படி ஆகுமான்னு சொல்லுங்கள். அவ்வளோக்கு தான் விற்க முடியும். இங்கெல்லாம் 5 ரூபா 5 ரூபாம்பாங்க. குட்டியாக போட்டு கிடக்கணும். சரி கொஞ்சம் ஒரு சுற்று பெருசாகவே விட்டு நல்லா 10 ரூபாய் வரும். எவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால் போட்டுட்டு அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்டா. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?